ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு தொற்று நோய்களை தடுக்கும் வழிகள், தொற்று நோய்கள், தொற்று நோய் பரவல், தொற்று நோய்களை தடுக்கும் உத்திகள். இந்த தலைப்புகளுக்கான கட்டுரையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கட்டுரையில் இடம்பெற்றுள்ள தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்புச் சட்டகம், முன்னுரை, தனிப்பட்ட சுகாதாரம், தடுப்பூசிகளின் முக்கியத்துவம், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு, வாழ்க்கை முறை மாற்றங்கள், முடிவுரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னுரை. இன்றைய காலத்தில் மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பவை தொற்று நோய்களாகும். பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை அல்லது பராசிட்டிகள் மூலம் பரவுகின்றன. காய்ச்சல், டெங்கு, காச நோய்கள், சளி போன்ற பல நோய்கள் தொற்று நோய்களாகும். இந்த தொற்று நோய்கள் மனிதர்களின் உடல் நலத்தையும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கின்றன. அவற்றை தடுக்க தனிப்பட்ட சுகாதாரம், தடுப்பூசிகள், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு ஆகியவை மிகவும் அவசியமானதாகும். அடுத்ததாக தனிநபர் சுகாதாரம். முதலில் தனிநபர் சுகாதாரத்தை பேணுவது மிகவும் முக்கியமானது. தினமும் குளித்து சுத்தமாக இருப்பது உடல் நலத்திற்கு நல்லது. உணவு உண்ணும் முன்னும் கழிப்பறையை பயன்படுத்திய பிறகும் கைகளை சோப்பால் நன்றாக கழுவ வேண்டும். தினமும் சுத்தமான நீரை பருகுதல் வேண்டும். வெளியுலாவி உணவுகளை தவிர்த்து உணவை நன்றாக வேக வைத்து உண்பது காலரா, டைபாய்டு போன்ற நோய்களை தடுக்கும். கெட்டுப்போன அல்லது திறந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. முகமூடி அணிதல், தனி நேரம் பேணுதல் போன்றன தொற்று பரவலை குறைக்கும். இரண்டாவதாக தடுப்பூசிகளின் முக்கியத்துவம். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் அவசியமானது. இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கின்றன. நோய்வாய்ப்பட்டவர்களுடன் மிகுந்த நெருக்கம் கொள்ளாமல் இருப்பது பாதுகாக்கப்படும். மூன்றாவது சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு. சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியமானது. வீடு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் குப்பைகள் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீர் தேங்கும் இடங்களை அழித்தல், விலங்குகளுடனான தொடர்புகளை தவிர்த்தல் மூலம் கொசுக்களை விரட்டி டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்களை தடுக்க முடியும். விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தி திறந்த வழி கழிப்பை தடுக்க வேண்டும். நான்காவதாக வாழ்க்கை முறை மாற்றங்கள். போஷணமான உணவு, பழங்கள், காய்கறிகளை உட்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம், உடற்பயிற்சி நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்தும். புகைப்பிடித்தல், மது அருந்துதலை தவிர்க்கவும். பாலியல் நோய்களை தடுக்க பாதுகாப்பான உறவு முறைகளை பின்பற்றுங்கள். சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடாத்தி அனைவரையும் ஈடுபடுத்த வேண்டும். முடிவுரை. இவ்வாறு தனிநபர் சுகாதாரம், சுத்தமான உணவு மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தம் ஆகியவற்றை பேணுவதனால் தொற்று நோய்களை எளிதில் தடுக்க முடியும். தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் சமூக ஒத்துழைப்பே வெற்றிக்கு அடிப்படை. ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.